பிஜேபியும் அது சார்ந்த அமைப்புகளும் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்றாலே அவங்க வந்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அவங்க வந்து தேச நலனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், மதம் மாற்றுகின்றவர்கள் என்கின்ற பல்வேறு பொய் பிரச்சாரங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த வெளிநாட்டு நிதியின் மூலமாக நம்முடைய நாட்டில் பல்வேறு பணிகள் நடந்திருக்கிறது. அப்படி நடைபெற்றுக் கொண்டிருந்த பணிகளை தடுப்பதற்கு பிஜேபி முயற்சிப்பதற்கு காரணம் என்ன? ஒரு சமூக தணிக்கை என்பது இப்படிப்பட்ட அமைப்புகள் மூலமாக தான் நடத்த முடியும். அதுவும் அந்த அமைப்புகள் நடத்துவதற்கு தேவையான பணம் வந்து இந்த இந்தியா போன்ற ஒரு ஏழ்மை நாட்டில் வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறையும். எனவே அது பன்னாட்டு நிறுவனங்களின் மூலமாக நிதி பெற்று செய்வது என்பது ஒரு நடைமுறை இருக்கக்கூடிய ஒன்று. நல்ல விஷயமாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். ஆனால் அதை பற்றிய தவறான கருத்தை வந்து இவர்கள் ஏன் சொல்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. புலிமை நிலை மக்களை அவருடைய பெயர்களை எடுத்து விடுவதன் மூலமாக அவர்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை கூட போயிடும். கடைசியில் நான் காலப்போக்கில் திட்டங்கள்லேருந்து அவங்க வெளியே போயிடுவாங்க. குடியுரிமை அவங்களுக்கு மறக்கப்படும். அவங்க சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழக்கூடிய நிலை ஏற்படும். அதைத்தான் இவர்கள் முன்னெடுக்கிறாங்க. வெளிநாட்டு நிதியுதவி பெற்று பல்வேறு சமூக பணிகள் செய்கின்ற அந்த சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய பணிகளை வந்து முடக்குவதற்கான ஒரு முயற்சி என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர்கள் மீது எழும்பியிருக்கிறது. இந்த சூழலில் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்தியாவில் என்ன பங்களித்திருக்கிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். இந்தியான்னு இல்லை, இதே போன்று வளருகின்ற நாடுகள் அல்லது வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகள், ஒரு போதிய தன்னிறைவு பெறாத நாடுகளில் வந்து இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள், இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா இங்கே இன்றைக்கி வந்து சுமார் 150 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் பல கோடி. ஒரு சான் வயிற்றுக்கு உணவு, படிப்பதற்கு உரிய கல்வி வசதி, அல்லது போதிய ஆடை அணிவதற்கான வசதி, போதிய மருத்துவ வசதி, இப்படி சொல்லிட்டு போனோன்னா இதில் பயங்கரமான ஒரு எண்ணிக்கையில் இந்தியாவில் வந்து கோடானு கோடி மக்கள் வந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பின்னோக்கி பார்த்தோன்னா இப்போ நமக்கு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போலியோ நோய் வந்துட்டு இருந்தது. அந்த பல்ஸ் போலியோ எராடிகேஷன், அந்த போலியோ நோயை தடுப்பதற்கான முயற்சி, இந்த திட்டத்தை வந்து இங்கே நடைமுறைப்படுத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வெற்றிகரமாக செய்வதற்கு அரசுக்கு துணை நின்ற வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அமைப்பு அவங்க பெரும் பங்காற்றியிருக்காங்க. இப்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழுநோய் இருக்கும், அந்த குஷ்டரோகம்னு சொல்லுவோம், யார் பக்கத்துலேயே போக மாட்டாங்க. அதுபோல் யானைக்கால் ஃபைலராசிஸ் நோய், இவற்றுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நிதி உதவி செய்த அமைப்புகள் எனக்கு தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட அந்த ஃபைலராசிஸ் கண்ட்ரோலுக்கு வந்து லேப்ரா என்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இங்கே லோக்கலில் பிஹெச்டி என்று சொல்லுகின்ற ஒரு என்ஜிஓடு சேர்ந்து பணியாற்றினார்கள். அதே பிறகு குளச்சல் பக்கத்தில் இருந்த லெப்ரசி ஹாஸ்பிட்டல், குட்டன்சத்திரத்தில் இருந்த லெப்ரசி ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே வெளிநாட்டு நிதியுதவியோடு செயல்பட்ட அமைப்புகள் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்ஐவி எடுத்துக்கிட்டோன்னா அதை எராடிகேட் பண்ணுவதற்கு உலகம் முழுவதும் பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பணத்தை வாரி கொடுத்து தான் அந்த பணிகளை அவர்கள் மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல நாடுகளில் பல இடங்களில் பட்டினியால் வாழக்கூடிய மக்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கெல்லாம் பல்வேறு விதமான பணிகளை இப்படிப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு நிதியுதவியோடு தான் செய்து வருகிறது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதில் கவர்மெண்ட்டும் விதிவிலக்கு இல்லை. நீங்கள் அரசாங்கத்தில் கூட எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ பிளான் வந்து வெளிநாட்டு நிதியோடு செய்யக்கூடிய திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய விஷயம் நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து பேரிடர்கள் வருகின்ற காலகட்டம். இப்போ சுனாமி நம்முடைய மாநிலத்தை தாக்கிய நேரத்தில் அன்றைக்கு வந்து அரசாங்கத்தால் போய் ரீச் பண்ண முடியாத அந்த அளவிற்கு நிதி பற்றாக்குறை, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அவருடைய தொடக்கத்தில் அவங்கள அந்த ரெஸ்கியூ பண்ணதுலேருந்து, அவங்கள ரிலீஃப் கொடுக்கறதுலேருந்து, அவர்களுக்கு தேவையான பொருட்கள், மாற்று தங்குமிடம் போன்ற கொடுக்கறதுலேருந்து நிரந்தர கட்டமைப்புகள் ஏற்படுத்தி முடிப்பது வரை உள்ள காலகட்டங்களில் முழுமையாக மிகப்பெரிய அளவில் நிதி உதவி செய்தது வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் தான். இன்னும் பார்த்தோன்னா எத்தனையோ இடங்களில் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோரை பாதுகாப்பதற்கு, எந்த மருத்துவ வசதியும் இல்லாத இடங்களில்
மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு இப்போ நம்ம அடிக்கிட்டே போகல. அந்த அளவுக்கு இந்த வெளிநாட்டு நிதியின் மூலமாக நம்முடைய நாட்டில் பல்வேறு பணிகள் நடந்திருக்கிறது. அப்போது அப்படி நடைபெற்று கொண்டிருந்த பணிகளை தடுப்பதற்கு பிஜேபி முயற்சிப்பதற்கு காரணம் என்ன? இதை நம்ம வந்து ரொம்ப தீவிரமாக நாம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் பிஜேபியும் அது சார்ந்த அமைப்புகளும் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்றாலே அவங்க வந்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அவங்க வந்து தேச நலனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், மதம் மாற்றுகின்றவர்கள் என்கின்ற பல்வேறு பொய் பிரச்சாரங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். அது மக்கள் மத்தியில் சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சங்க பரிவாரம் என்று சொல்லுகின்ற இந்த ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் பல நாடுகளிலிருந்து இன்றைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி அவர்கள் தொடர்ந்து பெற்றுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இந்த வனப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் மேம்பாட்டிற்கு என்று அவர்கள் பெரிய திட்டத்தை வைத்து நிதியுதவி பெறுவதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இது ஒரு பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்கின்றார்கள் என்று சொன்னால் மதசார்பற்ற அமைப்புகள் போன்றவற்றுடைய செயல்பாட்டை தடுப்பதற்கான முயற்சி, அது அதனுடைய உண்மை. இதில் வந்து பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து சில நேரங்களில் மக்களுடைய உரிமைகளுக்காக, அவருடைய பெண்களுக்கு உரிமைக்காக, இப்போ நீங்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா சுயோதய குழுக்கள், இந்த சுயோதய குழுக்கள் என்கின்ற இந்த கான்செப்டை அறிமுகம் செய்து அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்த நிறுவனங்கள் எத்தனையோ. ஒரு உதாரணமாக கேர் இண்டியா, ஆக்ஸ்ஃபார்ம் ஆஸ்திரேலியா, பிளான் இன்டர்நேஷ்னல், இப்படி எத்தனையோ அமைப்புகளை என்னால் சொல்ல முடியும். இவங்கெல்லாம் அந்த பெண்களை எம்பவர் பண்ண வேண்டி நிதி ஒதுக்கீடு செய்தவர்கள். அதே போன்று பார்த்திங்கன்னா தொழிலாளருடைய உரிமைகள். அப்போது இவங்க வந்து அவர்களுக்கு பல்வேறு நல உதவிகள் செய்கின்ற நேரத்தில் அவருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, நீங்கள் பார்த்திங்கன்னா அட்வொகசி அண்ட் லாபியிங்னு சொல்லுவோம். அதை அவங்க வந்து அவங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது, அந்த பணியை அவங்க செய்வாங்க. இதுதான் அந்த பிஜேபியை அந்த உறுத்துவதற்கான காரணம். அந்த பெண்கள் உரிமைகள், சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள், அதுபோன்று விளிம்புநிலை மக்களுடைய மேம்பாட்டிற்கான உரிமைகள், குடிமை சமூகத்து இன்னும் அதிகாரம் பெற்று இருக்கணும் என்று சொல்லுகின்ற உரிமை, அதை பேச்சுரிமை, கருத்துரிமை, இன்னும் அந்த ரைட் டு டிசென்ட், அது ப்ரொடெக்ஷன் ஃபார் டிசென்ட், அதாவது ஒரு எதிர்கருத்து சொல்வதற்கான உரிமை, எதிர்கருத்து சொல்வதற்கான ஒரு பாதுகாப்பு வழங்குவதற்கான உரிமை, இப்படிப்பட்ட பல உரிமைகள். பொதுவாக இந்த மனித உரிமை மீறல்கள் வருகின்ற நேரத்திலெல்லாம் பல தொண்டு நிறுவனங்கள் அதற்காக பணியாற்றி இருக்கிறது. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒன்றுமே இல்லை. இது வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற பணிகளை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து அரசாங்கம் இருந்து மனித உரிமை மீறல்களை பற்றி பேசுமா? அதை எப்படியெல்லாம் மடக்க முடியும், அது வெளியே வராமல் தடுக்க முடியும்னு தான் பார்க்கும், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும். அதே போன்று பல திட்டங்கள் மக்கள் வச்சுருந்தாலும் அது திட்டங்களை வந்து முறையாக எவாலுவேட் பண்ணி அது சரியானவர்களுக்கு சென்று சேர்வது என்பதை பற்றி ஒரு சோஷியல் ஆடிட்டிங், ஒரு சமூக தணிக்கை என்பது இப்படிப்பட்ட அமைப்புகள் மூலமாக தான் நடத்த முடியும். அது அந்த அமைப்புகள் நடத்துவதற்கு தேவையான பணம் வந்து இந்த இந்தியா போன்ற ஒரு ஏழ்மை நாட்டில் வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எனவே அது பன்னாட்டு நிறுவனங்களின் மூலமாக நிதி பெற்று செய்வது என்பது ஒரு நடைமுறை இருக்கக்கூடிய ஒன்று. நல்ல விஷயமாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். ஆனால் அதை பற்றிய தவறான கருத்தை வந்து இவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அவங்களுடைய செயல்பாடு வந்து ஒரு நேஷனலிசம், ஹிந்து நேஷனலிசம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு 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 சமயம் சார்ந்த ஒரு தேசியத்தை கட்டமைப்போம். இந்த சமயம் சார்ந்து அவர்கள் தேசியத்தை கட்டமைப்போம் என்று சொல்வதில் ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை விட கலாச்சார அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். இதை நம்மளால் புரிய முடியல. அந்த கலாச்சார அடையாளத்தை அவர்கள் கொண்டு வருகின்ற நேரத்தில் தான் நமக்கான கலாச்சாரம் என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கான கலாச்சாரம் என்ன, கேரளா மக்களுக்கான கலாச்சாரம் என்ன, தெலுங்கு, கன்னடம், ஒரியா, மகாராஷ்டிரா, இப்படி பல்வேறு மாநிலங்களுக்குரிய கலாச்சாரங்கள் என்ன. நம்ம வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு பகுதிக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கும். அப்போ இவர்கள் சொல்வது எந்த கலாச்சார தேசியத்தை முன்மொழிகிறார்கள் இது நமக்கு தெரியாது. மொழி, இப்போ அவங்க எந்த மொழியை முன்வைக்கிறார்கள்? பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. ஆட்சி மொழியாகவே 20க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது. அப்போ இதில் எந்த மொழியை வந்து அவங்க வந்து இந்த தேசத்தின் அடையாளமாக காட்ட இருக்கிறார்கள்? அதோட வழிபாட்டு முறை எடுத்துக்கிட்டோன்னா
பல்வேறு மதங்கள் இருக்கிறது, அது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு ஒரு இந்து சமூகத்தினுடைய அடிப்படையிலான ஒரு கலாச்சாரத்தை கட்டமைப்போம் என்று சொன்னாலும் அங்கேயும் ஒரு கலாச்சாரம் இல்லை. பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்குது, பல்வேறு நம்பிக்கைகள் இருக்குது, பல சடங்குகள் இருக்குது, பல சம்பிரதாயங்கள் இருக்குது. எனவே இது வந்து உண்மையிலேயே ஒரு மத அடிப்படையில், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்டுகின்ற ஒரு மெஜாரிட்டேரியன், அதாவது பெரும்பான்மை வாதத்தினுடைய ஒரு போக்காகத்தான் நம்ம இதை பார்க்க முடியும். இப்போ வந்து பலர் ஒரு பெரிய ஒரு அச்சத்தை சொல்லுகிறார்கள். என்னென்னா, இப்போ வந்து பிஜேபி ஜனநாயகம் இல்லையா? அப்போ ஜனநாயகம் தான், தேர்தல் நடத்துது, அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்திலேயே நம்ம வந்து ஒரு சோஷியலிஸ்ட் டெமோக்ரஸி நம்ம நாடு, சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற ஒரு ஜனநாயகம். இங்கே வந்து ஹிந்து என்றோ கிறிஸ்தவன் என்றோ இஸ்லாமியன் என்றோ இந்த ஜாதியனோ அந்த ஜாதியனோ இந்த மொழியனோ இந்த எண்ணோன்னா யாரையும் பிரிக்க முடியாது. இந்த ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்கும், எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஜனநாயகம் நாம் நம்பக்கூடிய, போற்றி வளர்க்கக்கூடிய ஜனநாயகம். அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஜனநாயகம் மெஜாரிட்டேரியன் டெமோக்ரஸி என்று சொல்லுவோம், பெரும்பான்மை மக்களுடைய ஜனநாயகம். அதனுடைய ஒரு முன்னெடுப்பாகத்தான் இப்போ அவங்க செய்த எஸ்ஐஆர் போன்றவை. அதாவது ஓரளவுக்கு மக்களை வந்து இந்த சிறுபான்மை சமூகங்களை, விளிம்பு நிலை மக்களை அவருடைய பெயர்களை எடுத்து விடுவதன் மூலமாக அவள் வாக்களிக்கூடிய உரிமை கூட போயிடும். கடைசியில் நான் காலப்போக்கில் திட்டங்கள்லேருந்து அவங்க வெளியே போயிடுவாங்க, குடியுரிமை அவங்களுக்கு மறக்கப்படும், அவங்க சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழக்கூடிய நிலை ஏற்படும். அதைத்தான் இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அதுக்கு மீதி எஞ்சி இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை வைத்து கொண்டு ஒரு ஜனநாயகத்தை கட்டமைக்கிறோம் என்று சொல்வார்கள். அதுலேயும் அவர்கள் நம்பக்கூடிய ஜனநாயகம் என்பது, இதை சொல்கிறார்கள், வலுவான தேசியம், ஒற்றை தலைமை. இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், ஒரு அதாரிட்டேரியன் ரூல், அதாவது ஒரு சர்வாதிகார ஆட்சி கொண்டு வருகின்ற ஒரு போக்கை அது தெளிவாக காட்டுகிறது. முதல் படியில் வந்து இன்றைக்கு எல்லோரும் சார்ந்த, எல்லோரையும் உள்ளடக்கிய அந்த சமத்துவமான ஜனநாயகம் என்ற தன்மையிலிருந்து மாறி ஒரு பெரும்பான்மை ஜனநாயகம் என்கின்ற தன்மைக்கு கொண்டு வந்து, அதற்கு பிறகு அதை வந்து ஒரு சர்வாதிகார நிலையோடு நிலைக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இன்றைக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி. அப்போ இப்படிப்பட்ட முயற்சிகள் ஒரு விழிப்புணர்வு அடைந்த சமூகத்தில் கொண்டு வருவது என்பது மிக மிக கடினம். அதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லலாம். முன்னால் வந்து கல்வி இல்லை, கல்வி மறுக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஜாதியை எப்படி அவங்களால நிலைநிறுத்த முடிந்தது? ஜாதி இன்றைக்கும் அதை வலுவாக்குவதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஜாதி சார்ந்திருந்த அந்த பல்வேறு டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து ஒரு கட்டத்திற்கு மேலே கொண்டு போக முடியலை. இப்போ நீங்கள் வந்து கல்வியில் இருக்கான்னா இன்றைக்கி இருக்குது, நீதித்துறையில் முழுமையாக இருக்கிறது, அரசு உயர் பொறுப்புகளில் முழுமையாக இருக்கிறது. ஆனால் சமூகத்தில் நீ வந்து ஆடை அணியக்கூடாது, நீ இந்த ஆடை போடக்கூடாது, நீ இப்படி மீச வைக்கக்கூடாது, நீ இந்த ரோட்டை நடக்கக்கூடாது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பெரும் போராட்டங்களுக்கு பின்னால் முடங்கியிருக்கு. ஆனால் மீதியுள்ள அந்த ஜாதி சார்ந்த அவர்கள் பேசுகின்ற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கோட்பாட்டின் அடிப்படையோடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எனவே இந்த சமூகம் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைய இப்படிப்பட்ட இவருடைய அந்த வர்க்க சமூக கட்டமைப்புகள் தகர்ந்து போவதற்கான வாய்ப்பு இருப்பதை தடுப்பதற்கான முயற்சி இந்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படக்கூடாது. எனவே தான் இப்போ நான் ஏற்கனவே கூறியது போன்று ஆர்எஸ்எஸ் மற்றும் அது சார்ந்த அமைப்புகள் இன்றைக்கி விளிம்புநிலை மக்கள்கிட்ட பணியாற்றுகின்ற நேரத்தில் அவர்களை மதமயமாக்கின்றார்கள். அவங்கள்ட்ட மத உணர்வை தூண்டி திருவிழாக்கள் நடத்துது, அவர்களுக்கு மத சம்பிரதாயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதே தவிர அவர்கள்ட்ட போய் அவருடைய உரிமைகள் பற்றியோ, அவருடைய உயர்வு பற்றியோ, அவருடைய கல்வி பற்றியோ, சமூக முன்னேற்றத்தை பற்றியோ அவர்கள் பேசுவதில்லை. ஏன்னா இன்றைக்கு சமத்துவத்தை, உரிமைகளை, அதே போன்று பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இன்கம் டிஸ்பாரிட்டின்னு சொல்லுவோம், வருவாயில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளி, இவற்றையெல்லாம் போக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த நிதியை பெற்றுவிடக்கூடாது என்பதில் மிக 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 தெளிவாக இருக்கிறார்கள். அப்போ இதனால் யாருக்கு பாதிப்பு வரும்? இதில் பாதிப்பு வரோன்னா இதே மக்களுக்கு தான். இதே ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பல்வேறு சூழல்களில் அவங்க ஒரு சிறுபான்மை மதமாக இருக்கலாம், சிறுபான்மை ஜாதியாக இருக்கலாம், சிறுபான்மை மொழி பேசக்கூடிய மக்களாக இருக்கலாம், இல்லாட்டி சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம்.
அப்படி அவர்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோஷியலி எக்ஸ்க்ளூடட்னு சொல்லுவோம். இந்த மக்களுக்கு தான் இது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்க போகிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு, ஒரு தவறான எண்ணத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு வர்க்க சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் இப்படிப்பட்ட ஜனநாயக அமைப்புகளை சிதைக்க நினைக்கக்கூடிய இந்த முயற்சியை நாம் எதிர்க்க வேண்டும். எனவே இந்த எஃப்சிஆர்ஏ திருத்த சட்டத்தை இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட, இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒவ்வொருவரும் நாம் எதிர்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நான் தெளிவாக கூற கடமைப்பட்டிருக்கின்றேன்.